ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிஷா வந்து தேவையில்லாமல் வந்து உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து நிஷா வந்து உள்ளே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஷா தான். ஆனால் நம்ம நிஷா வந்து என்ன சொல்லிட்டாங்க அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து மல்லி கூட வந்து போயிட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக வந்து மல்லி கூட வந்து போகணும், எதுக்காக நிஷா வந்து மல்லி கூட வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருந்துட்டு ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தான், அக்கா நீ வந்து ரொம்ப மாடலாக இருந்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உன்னுடைய ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே நீ வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னா நீ வந்து பார்க்குறதுக்கு பயங்கர சூப்பராக பயங்கர அட்ராசிட்டியாக வந்து இருப்ப. உன்னுடைய மேலே வந்து மாமாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு அஃபெக்ஷனும் லவ்வும் வந்து கேரும் வந்து வந்துடும். ஸோ அதனால் நீ வந்து கண்டிப்பாக வந்து உன்னுடைய சேஞ்ச் அப்போ வந்து நீ வந்து கொடுத்தே ஆகணும். நீ வந்து சேஞ்ச் வந்து பண்ணனா உன்னை வந்து சேஞ்ச் ஓவர் வந்து பண்ணனா அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து உனக்கு வந்து காத்துட்ருக்கோம். மாமா கிட்டேருந்து வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து காத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நீ வந்து உன்னுடைய பியூட்டியில் வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சுடர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத நிஷா, நீ வந்து சென்னையிலே வந்து எந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அழகான பியூட்டி ஷலூன் இருக்கோ அந்த ஷலூனில் வந்து நீ வந்து எங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து போட்டுரு, எனக்கு நீ நானும் அப்படியே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து நிஷா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னால் வந்து வர முடியாது, கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஸோ போகிறதா இருந்தால் நீயும் மல்லியும் வந்து மல்லி கூட வந்து நீ வந்து போயிட்டு வந்துடும், மல்லி வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து சொல்கிறாங்க. இல்லை நம்ம வந்து வேணாம் ஏனான்னு ஏதாச்சும் வந்து சொன்னால் நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்து வந்துடும். அதனால் வந்து நம்ம வந்து சைலண்ட்டாக வந்து சரி ஓகே நான் நிஷா சொன்ன மாதிரி வந்து மல்லிகூடையே வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. எதுக்காக இப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி சலூன் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த கல்யாண ஆல்பம் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பாங்க போல். ஆல்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் வந்து எப்படி இருந்திருந்தா, ரேணுகா வந்து எப்படி இருக்கா, இந்த சுடருக்கும் ரேணுகாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து சுடர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரேணுகா மாதிரி வந்து நம்ம வந்து மாறி ஆகணும், நம்மளுடைய இதை வந்து நம்மளுடைய ஃபேஸ் கட்டு, ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரேணுகா மாதிரி வந்து பண்ணால் தான் வந்து இவங்க வந்து ரேணுகா மாதிரியாச்சும் வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ளே வந்து வரும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இந்த ரேணுகா மாதிரி வந்து மாறணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த சுடர் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாகவும் பயங்கர ஒரு பாசிட்டிவாகவும் வந்து இருக்காங்க. நம்ம வந்து அப்போ தான் வந்து இவங்க முன்னாடி வந்து கொஞ்சமாச்சும் வந்து நம்ம வந்து நடிக்கிற மாதிரி இல்லைனாலையும் வந்து உண்மையாக வந்து ரேணுகா மாதிரி தான் வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறதுக்காக வந்து பிளானை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, எப்படியோ வந்து நீ வந்து என்ன வேணால் பிளானை பண்ணி என்ன வேணாலையும் வந்து சொல்லு, ஆனால் நீ வந்து என்ன பண்ணாலே வந்து வேலைக்கே வந்து ஆகாது சுடரு. உன்னை விட வந்து சூப்பராக அழகாக இருக்கிறது வந்து நம்ம மல்லி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மல்லிக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா, இல்லை வந்து சுடருக்கு வந்து ஓட்டு போடுவீங்களான்னு சொன்னால் 2 கைகளும் ஓங்கும் என்னது மல்லிக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். சுடரும் வந்து அழகாக தான் இருக்காங்க, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, 2 பேருமே வந்து அழகு தான். ஆனால் கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சுடரை வந்து சுத்தமாக வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் தான் வந்து பண்ணுவாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இவங்க 2 பேருமே வந்து நிஷா வந்து சொன்னதுனால வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி சலூனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. ஸோ இந்த பியூட்டி சலூனுக்கு வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. என்ன ஃபோட்டோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறீங்க. அது வேறு யார் ஃபோட்டோவும் இல்லை, ரேணுகாவுடைய ஃபோட்டோ வந்து கல்யாணம் ஆகும்போது வந்து எப்படி இருந்தாங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க, அழகாக வந்து காட்டுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுங்க, இந்த மாதிரி வந்து என்னை வந்து மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பியூட்டி பார்லரில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ காட்டின உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லிக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான ஒரு இது
பியூட்டி இது வந்து நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து வெள்ளரிக்காய் வைக்கிறாங்க. எப்போ ஃபேஸ் மாஸ்க் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் க்ரீமு, ஜெல்லு, அது இது லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்டதாக வந்து போட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ அப்படி வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றம் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அந்த மாற்றத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாலே வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து நான் வந்து அழகை வந்து கூட்டுறேன், இன்னுமே வந்து அழகை வந்து மேம்படுத்துகிறேன், என்னுடைய அழகை வந்து நான் வந்து இன்னும் எல்லாேருக்கும் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறது தான் வந்து ரொம்பவே வந்து மோசமாக வந்து போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடருக்கும் ஒரு பக்கம் வந்து வேலைப்பாடுகள் வந்து போயிட்டுருக்கு, பெயிண்டிங் வேலை. இன்னொரு பக்கம் நம்ம மல்லிகைக்குமே வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து யார் வந்து ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டடா.